ஓகே. ஸோ நேத்து வந்து நம்ம செப்டம்பர் மந்தோட தமிழர்ஸ் மேகசின் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து அக்டோபர் மந்தோட இது பார்க்கலாம். ஓகே. ஸோ தமிழர்ஸ் கிடைச்சது வரைக்கும் அக்டோபர் வரைக்கும் கிடைச்சது. ஸோ இதுக்கப்புறம் மேகசின் கிடைக்கல. ஸோ இதுவரை இப்போதைக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மீதியை அப்புறம் பார்ப்போம். ஸோ இதுல எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு எப்பயும் ஒரு ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இதுல நடந்த ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அன்பு கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ ஓகே, புதுமை பெண் திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? September 5, 2022. செப்டம்பர் 5, 2022ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது முதல் கட்டம் எப்போ விரிவாக்கம் பண்ணாங்க, அப்புறம் இரண்டாம் கட்டம் எப்போ விரிவாக்கம் பண்ணாங்க? ஸோ முதல் கட்டம் வந்து பிப்ரவரியில பண்ணியிருப்பாங்க இல்லையா? பிப்ரவரி 8, 2023ல வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இரண்டாம் கட்ட விரிவாக்கம் அப்படிங்கிறது எப்ப பண்ணாங்க? December 30, 2024. எஸ், டிசம்பர் 30, 2024ல. இப்ப ரீசெண்டா ஒரு விரிவாக்கம் பண்ணாங்களா, எக்ஸ்டென்ஷன்? ஸோ அது எப்ப பண்ணாங்க? நேத்து கூட பார்த்தோமே. ஓகே. ஸோ அது வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையா? ஓகே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க? December 12, 2025. எஸ், டிசம்பர் 12, 2025. என்ன தீம் வச்சிருந்தாங்க? வெல்லும் தமிழ் பெண்கள் இல்லையா? ஸோ அது வந்து வச்சிருந்தாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுல வேற என்ன இம்பார்ட்டன்ட்? இந்த புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு யாரு சீஃப் கெஸ்டா வந்திருப்பாங்க? அரவிந்த் கெஜ்ரிவால். எஸ், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த காலை உணவு திட்டம் தொடங்கி வைக்க யார் சீஃப் கெஸ்டா வந்தாங்க? பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சிங். எஸ், பஞ்சாப் முதல்வரான பகவந்த் மான் சிங் வந்து வந்திருப்பாரு. ஸோ இங்க பாத்தீங்களா இந்த அன்பு கரங்கள் திட்டம். ஸோ இதை தொடங்கி வைக்கிறதுக்கு வந்து இவர் யாருன்னு தெரியுதா? ஸோ தெலுங்கானா சிஎம். இவரோட பேர் என்ன? இவர் யாருக்கு தெரியாதா? ரேவந்த் ரெட்டி. ஓகேவா? ரேவந்த் ரெட்டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டம் பார்த்தோம்னா செப்டம்பர் 15. ஸோ செப்டம்பர் 15 யாரோட பிறந்த தினம்? எஸ், அறிஞர் அண்ணா அவர்களோட பிறந்த தினம் தான் இந்த செப்டம்பர் 15. அண்ட் 2025 அன்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் அன்பு கரங்கள் திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகேவா? திட்டத்தை தொடங்கி வச்சு அந்த அடையாள அட்டை அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஸோ இதை பத்தி உள்ள டீட்டெயிலா இருக்கும், பாத்துக்கலாம். ஓகே, இங்க ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க பாருங்க. இகலெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகலூக்கும் தன்மையவர் அப்படிங்கிற ஒரு திருக்குறள். சோ மனத்தில் மாறுபாடான எண்ணம் உருவானால் அதற்கு இடம் தராமல் நடக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களை வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறதுதான் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறது. சோ நமக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருந்திருப்போம், நமக்குன்னு சொல்லி ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி போயிட்டு இருப்போம். அப்ப இடையில வந்து நிறைய தடங்கள் வரும், நிறைய விஷயத்துல வந்து நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகும். சோ இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு டைவர்ஷனுக்கும் நம்ம இடம் கொடுக்காம நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறவங்களை வந்து வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறது தான். ஓகேவா? சோ அந்த தடைகள் எல்லாம் தாண்டி யாரு போறாங்களோ அவங்கதான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே. சோ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு 2025-26க்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள். சோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தெலுங்கானா முதலமைச்சரான ரேவந்த் ரெட்டி அவர்கள். சோ இவங்க வந்து 25/9/2025 அன்று சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எனும் கருப்பொருளில் தமிழ்நாட்டின் மாபெரும் கல்வி எழுச்சியை கொண்டாடும் விழாவில் 2025-26 கல்வியாண்டிற்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காங்க. தொடங்கி வச்சு அந்த மாணவ மாணவியர்களுக்கு எல்லாம் டெபிட் கார்டு அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. சோ தமிழ் புதல்வன் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஆகஸ்ட் 9, 2024. ஆகஸ்ட் 9, 2024. எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க?
கோவை இல்லையா, கோவை ஆர்ட்ஸ் காலேஜ்ல, கோவையில வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. சமூக நீதியுடனான சமத்துவ சமுதாயத்தை கல்வி, விளையாட்டு, கலைகள் வாயிலாக கட்டமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சான்றா நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ஸோ இது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நிறைய டைம் பார்த்தாச்சு. செப்டம்பர் 15, 2022 மதுரையில வச்சு தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எப்போ விரிவுபடுத்தப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் டைம், ஐ மீன் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் எப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க? ஆகஸ்ட் 25, 2023 எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. திருப்பி செகண்ட் டைம் வந்து ஜூலை 15, 2024. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்போ லாஸ்டா இப்போ ரீசன்டா ஆகஸ்ட் 26, 2025. எஸ், ஆகஸ்ட் 26, 2025 வந்து அந்த நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2023 டிசம்பர்ல இருந்து 24 டிசம்பர் வரை மருத்துவமனைகளுக்கு செல்லும் குழந்தைகளின் எண்ணிக்கையும் 60% குறைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்ப நமக்கு தெரியும் இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது நிறைய பிள்ளைங்க காலையில சாப்பிடாம அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப கரெக்டா வீட்டுல அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க சாப்பிடாம ஸ்கூலுக்கு வந்துடுறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்திருக்கும். அப்ப அப்படி ஒரு இதாதான் இவங்க வந்து இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத தொடங்கி வச்சிருப்பாங்க. சோ இது தொடங்கி வச்சதுனால என்ன மாதிரியான இம்பாக்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட வருகை ஸ்கூலுக்கு வர்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இடைநிற்றல் கம்மியா இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மருத்துவமனைகளுக்கு செல்ற ரேஷியோ அப்படிங்கிறதும் கம்மியா இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நான் முதல்வன் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? March 1, 2022. எஸ், March 1, 2022 கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த திட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் நம்ம சிஎமோட ஒரு கனவு திட்டம் இல்லையா. சோ வருஷத்துக்கு 10 லட்சம் இளைஞர்கள் அப்படிங்கிறவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு திறன் பயிற்சி எல்லாம் கொடுக்கறது தான் நான் முதல்வன் திட்டம். சோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த March 1, 2022 ஸ்டார்ட் பண்றப்ப கொஞ்சம் பிளேசஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாதிரி மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆனனால, நிறைய பேர் இதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தனால அகெயின் அதை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எல்லா காலேஜஸ் எல்லா இடத்துக்கும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க கிட்ட அந்த சாட்பாட்டோட நேம் என்ன? இழையா அப்படிங்கிற சாட்பாட் இருக்கும். சோ இதுலதான் நம்ம வந்து நிரல் திருவிழா, கல்லூரி கனவு, உயர்வுக்கு படி, சோ இந்த மாதிரி எல்லா சப் ஸ்கீம்ஸ்மே இதுக்கு கீழே வரக்கூடியதுதான். சோ அது மட்டும் இல்லாம நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே போட்டி தேர்வு பிரிவு எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? March 7, 2023. எஸ், March 7, 2023 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதுல ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா அதுல கிளியர் பண்றவங்களுக்கு 10 monthsக்கு பெர் மந்த் 7,500 அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க, மெயின்ஸுக்கு போறாங்கன்னா 25,000, மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போறாங்க அப்படின்னா 50,000 கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் நமக்கு ரீசெண்டா அந்த 50,000 பட்ஜெட்ல ஆட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இதுல பார்த்தோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இதுக்கு கீழே பார்த்திருப்போம். சோ வெற்றி நிச்சயம் திட்டம் எப்ப தொடங்கினாங்க? July 1, 2025. எஸ், July 1, 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதுல வந்து ஒரு இந்த இது இருக்கும் இல்லையா, அந்த ஆப்போட நேம் என்ன? எஸ், ஸ்கில் வாலெட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும். சோ அது மூலமா எளிதா இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த வெற்றி நிச்சயம் திட்டத்துல பார்த்தோம்னா நமக்கு பயிற்சி பெறுறது வந்து இந்த பயிற்சிக்கு அப்ளை பண்றது, சோ இதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கும். அண்ட் அதே போல பார்த்தோம்னா இந்த நிறைய மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் துப்புரவு வேலை செய்யறவங்க, இவங்களோட பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுமே இது மூலமா அவங்களுக்குன்னு சொல்லி 12,000 அப்படிங்கிறது ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. சோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக வகுப்பறைகளுக்கும் வேலை வாய்ப்பு சந்தைக்கும் இருந்த இடைவெளி அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கு. சோ இதே வந்து நமக்கு கொஸ்டினா கேட்கலாம். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா இந்த இடைவெளி அப்படிங்கிறது எதுக்கும் கம்மியா இருக்கு அப்படின்னா கிளாஸ் ரூம்ஸ்க்கும் வேலை வாய்ப்பு சந்தைகளுக்கும் இடையில கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நான் முதல்வன் கல்வி உதவி தொகை திட்டம், சோ ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்ட் தான் இங்க கொடுத்திருப்பாங்க. அடுத்தது புதுமை பெண் அப்படிங்கிற திட்டம் பார்த்தோம்னா செப்டம்பர் 5, 2022 ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. 6th to 12th வரைக்கும் தமிழ்ல படிச்சு உயர்கல்வி போற பிள்ளைங்க அரசு பள்ளிகள்ல, சோ அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்படக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது. சோ இதுல மாநில திட்டக்குழுவின் ஆய்வறிக்கையில்
முதல் ஆண்டு மட்டும் வழக்கமான எண்ணிக்கையை விட 13,681 பெண்கள் அதிகமாக கல்லூரிகளில் உயர்கல்வி பயில சேர்ந்துள்ளனர். சோ நமக்கு இதனால அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்வி சேர்க்கை வீதம் அப்படிங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 34. எஸ் 34. ஓகேவா, 34% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டுல தொழிற்சாலைகள்ல பணிபுரியக்கூடிய பெண்களோட பெர்சன்டேஜ் எவ்வளவு? 47. எஸ் 47% இல்லையா? சோ அதுவும் ரொம்ப முக்கியமானது. நம்ம பார்த்தோம் நம்மளோட லிட்ரஸி ரேட் எவ்வளவு, பெர்சன்டேஜ் எவ்வளவு தமிழ்நாடு? 80.09 இல்லாட்டி 80.33. எஸ் 80.33 இல்லைன்னா 80.09% அப்படிங்கிறது எது கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நம்ம சேலம், நாமக்கல், தருமபுரி, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் கல்லூரிக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல பாருங்க 2025 இந்த திட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அதுக்கப்புறம் பால் புதுமையினரையும் தமிழ்நாடு அரசு இணைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பால் புதுமையினர் அப்படிங்கிற கேட்டகரி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹோமோசெக்சுவல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இது சொல்லுவாங்க இல்லையா ஓரின சேர்க்கையாளர்கள், அப்புறம் LGBT அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அது கூட அது ரிலேட்டடா இருந்த அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து 2018-19 ரிமூவ் பண்ணிருப்பாங்க 377. சோ அவங்க எல்லாம் வந்து இதுக்கு கீழே வருவாங்க, பால் புதுமையினர் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? சோ இந்த வேர்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ் புதல்வன் திட்டம். சோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி August 9, 2024 கோயம்புத்தூர்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ August 9, 2025 என்ன ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க? எஸ் அகல் விளக்கு திட்டம் அப்படிங்கிறது. சோ அதுல எந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வந்து கவர் ஆவாங்க? 9th to 12th. எஸ் 9th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து கவர் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ் புதல்வன் திட்டமே நமக்கு அரசு இது தொடங்கும் போதே என்ன பண்ணிருப்பாங்கன்னா மத்த இப்போ புதுமை பெண் திட்டம் எல்லாம் நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அரசு பள்ளிகள்ல அப்படின்னு தொடங்கிட்டு அதுக்கப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. பட் இந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தொடங்கும் போதே அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அங்க படிச்சு 6th to 12th படிச்சு ஹையர் எஜுகேஷன் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 1000 rupees அப்படிங்கிறது மந்த்லி அவங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா போயிடும். சோ அதுதான் இந்த திட்டம். அண்ட் இந்த திட்டத்துல எவ்வளவு பிள்ளைங்க பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா 3.92 lakhs. ஓகேவா? சோ இந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். 3.92 லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நான் முதல்வன் திட்டம் மூலமா 41 லட்சம் பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இதுவரை. ஓகேவா? அந்த டேட்டாவும் ரொம்ப முக்கியமானது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்கள் தமிழ்நாட்டின் உயர்கல்வியில பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களோட எண்ணிக்கை 75% உயர்ந்து இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடிச்சிருக்குது. ஓகே, இதுவும் ரொம்ப முக்கியம். அப்போ மொத்தமா கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 75% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாதிரி பள்ளிகள் அப்படிங்கிறது ஸோ 2021 தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாடல் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது. இதுல வந்து நமக்கு JEE, நீட், கிளாட், கியூட் போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கு முறையாக பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. ஸோ JEE அப்படிங்கிறது எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? எந்த இது இன்ஜினியரிங்கா மெடிக்கலா? இன்ஜினியரிங். நீட் அப்படிங்கிறது மெடிக்கல். கிளாட் அப்படிங்கிறது லா. ஓகேவா? லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது கிளாட். கியூட் வந்து காமன். ஓகேவா? காமனா எல்லாருக்குமான ஒரு எக்ஸாமுக்கான ஒரு என்ட்ரன்ஸ். ஓகேவா? சோ அதுதான் வந்து இந்த கியூட் அப்படிங்கிறது. சோ இதுக்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ நமக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த நார்த்ல எல்லாம் எடுத்துட்டோம்னா சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணுவாங்களாமா இந்த ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களாமா. இப்போ 6th படிக்கிறான் ஒரு பையன் அப்படின்னா அவனுக்கு 6th சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களாமா. டைரக்டா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போறதுக்கு ஏத்த மாதிரியான சப்ஜெக்ட் இப்போ SSC அவனை ரெடி பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு ஸ்கூலிங்ஸ்ல இருந்தே என்ன பண்ணுவாங்க SSC ரிலேட்டடா என்னெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் அப்போல இருந்தே ட்ரெயின் பண்ணி கொண்டு வராங்க. அப்போ UPSC படிக்கிற
இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரியே கொண்டு வருவாங்க. ஸோ இதனாலதான் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு சவுத்தை கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியன்ஸ் வந்து அதிகமா கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கிறது. ஓகேவா? பட் நம்ம எப்படி அப்படின்னா, நமக்கு அவேர்னஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்பதான் கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து அவேர்னஸ் இருக்குது. பட் நம்ம எல்லாம் படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்போஸ் நம்ம ஃபேமிலியில வேற ஒருத்தங்க ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க அப்படின்னா அந்த கைடன்ஸ்ல அப்படியே வந்திருப்பாங்க. பட் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாதப்ப நம்மளா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளா உள்ள வர மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் வந்து ஒரு விஷயம். சோ அப்ப இவங்க வந்து அந்த முன்னெடுப்பு அப்படிங்கறத எடுக்கிறாங்க. சோ ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மாணவர்களிடையே ஜாதி சமூக வேறுபாடுகளை கலந்து நல்லிணக்கத்தை வளர்த்திடும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. சோ இதுவுமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். சோ அரண் அப்படிங்கிறது யாருக்கான விடுதிகள்? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். சோ எவ்வளவு நாள் அவங்க இங்க ஸ்டே பண்ணிக்கலாம்? 3 years வரைக்கும். 3 years வரைக்கும். சோ தோழி தங்கும் விடுதிகள் அது யாருக்கானது? ஒர்க்கிங் விமன்ஸ். ஓகேவா? சோ இங்கேயும் அவங்க எவ்வளவு இயர்ஸ் தங்கிக்கலாம்? 3 years. 3 years அப்படிங்கிறது ஸ்டே பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அன்புச்சோலை. சோ இது யாருக்கானது? சீனியர் இல்லையா, வயது முதிர்ந்தவர்களுக்கானதான் அன்புச்சோலை. டே கேர் சென்டர்ஸ் மாதிரி செயல்படும். அடுத்தது பார்த்தோம்னா விளையாட்டு துறையில் முன்னோடியாக விளங்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறது. சோ கல்வியில மட்டும் இல்லாம தமிழ்நாடு வந்து விளையாட்டு துறையிலயும் ரொம்ப முன்னோடியா இருக்கு. நிஜமாவே ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு இப்ப வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கிறாங்க லாஸ்ட் ஒரு 5 yearsல. ஏன்னா அதுக்கான இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது நிறைய எடுத்து நிறைய பேரை வந்து வெளி உலகத்துக்கு வந்து காட்டி இருக்கிறாங்க. சோ அதுவுமே அது நிஜமாலுமே வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். சோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க? 36. 36. சோ லாஸ்டா ரெண்டு பேர் பேரு சொல்லுங்க. 35, 36. ராகுல் அதுக்கு முன்னாடி இளம்பருதி. எஸ், ராகுல் அதுக்கு முன்னாடி வந்து இளம்பருதி இருந்திருப்பாரு. ஓகேவா? மொத்தம் நம்ம இந்தியால எத்தனை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க? 96. எஸ், 90. 96 91 இல்ல ராம் சார் சரி தாங்க 96. 91. ஓகேவா? சோ அதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 36 வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான். சோ நம்ம தமிழ்நாடு தான் டாப் ஆஃப் த பொசிஷன்ல வந்து இருக்கிறோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சோ மாநில அளவில் சிறந்து விளங்கிய விளையாட்டு வீரர்களுக்கு 3% அப்படிங்கிறது அந்த ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஓகே. சோ இப்போ அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து ஜாபுக்கு போறதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அது வந்து 3% ரிசர்வேஷன் கொடுக்கப்படும். சோ மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க? 4. 4% மாற்றுத்திறனாளிகளுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எண்ணும் எழுத்தும் திட்டம். சோ எண்ணும் எழுத்தும் திட்டம் எப்ப தொடங்குனாங்க? 2022 ஜூன். 2022 ஜூன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ இந்த திட்டம் பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்றப்ப 1ல இருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த அடிப்படை கல்வி அறிவு, ஏன்னா அந்த கற்றல் இழப்பை சரி செய்யறதுக்காக தான். கொரோனா டைம்ல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு 1-2 years வந்து கேப் விழுந்தது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு டிராபேக்கா இருந்திருக்கும். சோ அதெல்லாம் திருப்பி மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுக்கு டார்கெட் இயர் என்ன வச்சிருந்திருப்பாங்க? 2025. எஸ், 2025 உள்ள அந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த கரெக்டா அந்த பேசிக்கா ரீட் பண்ண ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. சோ அது இப்ப பாத்தீங்க அப்படின்னா 5th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. சோ 1ல இருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இது பண்ணுவாங்க. சோ அடுத்தது மணற்கேணி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2023. எஸ், 2023 2023ல தொடங்கிப்பட்ட ஒரு ஆப் தான். சோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே இந்த ஸ்கூல் புக்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து டிஜிட்டலா இந்த ஆப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் வகுப்பறைகள் அப்படிங்கிறது மாணவர்கள் ஆசிரியர்களும் மணற்கேணியை பயன்படுத்துவதை எளிதாக்குகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிறார்களோட வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒன்னையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதுல இந்த லைப்ரரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ
வந்து அங்கேருந்து புக்ஸ் எடுத்துட்டு வந்து எல்லா பிள்ளைங்களையும் வந்து வாசிக்க வைக்கிறது தான். ஸோ இது இந்த ஸ்கீம் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஜூலை 2023ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த ஸ்கீம் எல்லாம் பாலிசி நோட்ஸ்ல இருக்கும். ஓகே, வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிறது ஜூலை 2023ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவங்க அந்த குழந்தைங்க வந்து ஒரு வாசிப்பு பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினா. ஸோ அந்த ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரீடிங் ஹேபிட் இருந்தாதான் வந்து லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அப்ப அந்த ரீடிங் ஹேபிட்டை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் உல்லாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்கீம் எப்ப தொடங்குனாங்க, எப்ப டார்கெட் வச்சிருக்காங்க? 2022 to 27. எஸ், 2022 to 2027 இல்லையா? 2022ல இருந்து 2027. ஸோ அந்த டைம் பீரியடுக்கு தான் அந்த புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம் தொடங்கியிருப்பாங்க. ஸோ 15+ வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அந்த அடிப்படை கல்வி அறிவு. ஓகேவா? ஸோ அது வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது மூலமா நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், பொருளாதார வளர்ச்சிக்கு அவங்களையும் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினால கல்வி தரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நான் முதல்வன் திட்டத்தை பத்தி தான் மாறி மாறி திருப்பி கொடுத்திருப்பாங்க. புதுமை பெண், தமிழ் புதல்வன். ஸோ இதுல எல்லாம் எல்லாரும் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இது நமக்கு தெரியும், சென்னை மாகாண பள்ளிகள்ல நீதி கட்சி தான் மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், டெய்லி கிளாஸ்ல பார்க்கக்கூடியது. ரிப்பீட்டட் பாயிண்ட் தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, இது பாருங்க. ஸோ இவங்களோட டார்கெட் என்ன வச்சிருக்காங்களாமா, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும் தான், ஆனா பட் என்னன்னா எல்லாருக்கும் ஒரு ஹை குவாலிட்டியான எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டின் மாடல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே உதாரணமாக உள்ளது. தெலுங்கானாவில் அடுத்த ஆண்டு முதல் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறத ரேவந்த் ரெட்டி வந்து சொல்லியிருப்பாரு. சோ காலை உணவு திட்டம் என்பது இதயத்தை தொடும் திட்டமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் பார்த்து வச்சுக்கணும். இதயத்தை தொடும் திட்டம் எதுன்னு கேட்பாங்க. ஆமா, அதேதான். நம்ம பாட்டுக்கு காலை உணவு திட்டம் வயிறை தானே தொடுது, எப்படிதான் இதயத்தை தொடுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட கூடாது. அது வந்து இதயத்தை தொடுற திட்டம். ஓகேவா? வயிறும் மனசும் நிறைஞ்சு இருக்கணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2028 ஒலிம்பிக் எங்க நடக்க இருக்குது? USA மேம், லாஸ் ஏஞ்சல்ஸ். அதேதாங்க. ஸோ யூஎஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து நடக்க இருக்குது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். 2028 ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நமக்கு இதுக்கு இப்போ 2024 ஒலிம்பிக் எங்க நடந்தது? எங்க நடந்தது? கொஸ்டின் கேட்பாங்க. பாரிஸ். ஓகேவா? பாரிஸ்ல நடந்திருக்கும் 2024. ஸோ அதுக்கு முன்னாடி கொரோனா டைம்ல நடந்தது எல்லாருக்கும் தெரியும், அந்த இது டியூ டு கொரோனா. ஆமா, பிரான்ஸ் பாரிஸ். ஓகே, ஸோ டியூ டு கொரோனா நமக்கு வந்து 2021ல வந்து டோக்கியோல நடந்திருக்கும். பட் டோக்கியோ 2020 அப்படிங்கிற நேம்ல தான் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை ஒலிம்பிக் நடக்கும்? ஒலிம்பிக் எத்தனை இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கும்? 4 years once. 4 years once. எஸ், 4 years once வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்தியா வந்து 2032ல எப்படியாவது நம்ம ஒலிம்பிக்கை நடத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருக்காங்க. அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கீமே தான் திருப்பி
கொடுத்திருப்பாங்க. சோ இதுல வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க என்னன்னா, பேரறிஞர் அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லியிருக்காங்களாமா, அவர் வந்து நான் ஒரு 3 விஷயங்கள் அந்த விஷயங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக செஞ்சிருக்கேன். சோ இந்த விஷயங்களை வந்து என்னன்னா, இதுக்கு பின்னாடி வர்றவங்க இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும். சோ அப்படி ஒரு 3 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு எதெல்லாம் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் சூட்டியிருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த பேரை வந்து மாத்துறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை இல்லையா, ஏன்னா அந்த பேரை கொண்டு வர்றதுக்கே யாரு உயிர் திறந்திருப்பா? சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிரை திறந்திருப்பாரு இல்லையா. சோ அப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அந்த பேரு யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல மாத்த முடியாது. சோ அந்த பெயர் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை கொண்டு வந்ததுக்கான தீர்மானம் எப்ப இயற்றப்பட்டுச்சு? 1967 ஜூலை 18. 1967 ஜூலை 18ல கொண்டு வந்தாங்க. சோ அது நாடாளுமன்றத்துல எப்போ பாஸ் இது ஓகே பண்ணாங்க? 69 Jan 14. எஸ், ஆக்சுவலா அது வந்து இல்லைங்க, நான் நாடாளுமன்றத்துல பாஸ் ஆனது சொல்றேன். நடைமுறைக்கு வந்ததுதான் வந்து Jan 14, 1969. சோ அது வந்து நாடாளுமன்றத்துல பாஸ் ஆனது வந்து November 23, 1968. ஓகேவா, அது மட்டும் பாத்துக்கோங்க. November 23, 1968. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தது அவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னா இருமொழி கொள்கை. சோ இருமொழி கொள்கை அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாரு? அந்த இருமொழி கொள்கை சட்டம் 23 ஜனவரி 1968. ஓகேவா, இந்த டேட்டும் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க இது. அதுக்கப்புறம் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. சோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பாத்துக்கணும். அப்போ இருமொழி கொள்கை வந்து 23 ஜனவரி 1968. அப்போ நமக்கு இப்போ வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, மும்மொழி கொள்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கு எகெயின்ஸ்டா தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், தமிழ்நாடு மாநில கல்விக்குழு அப்படிங்கிற ஒண்ண போட்டு அந்த தமிழ்நாடு மாநில கல்வி வரைவு இது ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இல்லையா. சோ அது வந்து எப்ப ரிலீஸ் பண்ணோம்? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கஸ்தூரி ரங்கன் கமிட்டி படி 2020ல போட்டிருப்பாங்க. சோ ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எப்ப கொண்டு வந்தாங்க? இப்போ 25ல தானே அதுக்கான பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆமாக்கா, ஆகஸ்ட் மந்த்ல எப்பயோ பண்ணாங்க. ஆமா, ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே. சோ யாராச்சும் வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்ல இருந்து ஏதாவது லிங்க் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா கிளிக் பண்ணாதீங்க. ஓகேவா. சோ அது ஒரு ஸ்கேம் பயங்கரமா போயிட்டு இருக்காமா. லிங்கை கிளிக் பண்ணா அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த அமௌண்ட்டும் போயிடும். ஓகேவா. சோ உங்க தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்ல இருந்து வந்தாலே இது பண்ணாதீங்க. அவங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி இது ஐ மீன் எல்லாருக்கும் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு அவேர்னஸ் நியூஸ். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சுயமரியாதை திருமணத்திற்கு ஓகே நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம். அப்ப ஆகஸ்ட் 8, 2025 தான் நமக்கு மாநில அந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. சோ அந்த யாரோட கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? முருகேசன் படி ரெக்கமெண்டேஷன் படி. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் சோ எப்ப கொடுத்தாங்க? 1967 எஸ் 67ல சட்டம் போட்டு 68ல வந்து நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. சோ அப்ப இவர் அண்ணா அவர்கள் என்று சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாராமா, அப்போ இப்படி இந்த ஒரு 3ஐயும் மாற்ற நினைத்தால் என்ன வரும், பின்னாடி வரவங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்ப அந்த அச்சம் வரும்போதெல்லாம் இதையெல்லாம் மாற்றிவிட்டால் மக்கள் நம்மை என்ன செய்வார்கள், அந்த பயம் வரும். அந்த அச்சம் எதிரிகளை எவ்வளவு நாளை காட்டுகிறதோ அது வரைக்கும் தமிழ்நாட்டோட சிஎம் யாருதான் அப்படின்னா அண்ணாதுரை தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்களாமா. சோ இப்ப எதுக்கு இவர் இதை சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து
வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி நான் 3 ஸ்கீம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த தமிழ் புதல்வன், புதுமை பெண், இந்த மாதிரி ஒரு 3 ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்கீம்ஸை வந்து பின்னாடி வரவங்க மாத்த நினைச்சா அவங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா அதை வந்து நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அன்பு கரங்கள் திட்டம். ஸோ இந்த அன்பு கரங்கள் திட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ தாய் மாணவர் திட்டத்தோட ஒரு பகுதியா தான் தொடங்கப்பட்டது எல்லாமே. நமக்கு தாய் மாணவர் அப்படிங்கிறது 2024 பட்ஜெட்லயே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக அது தாய் மாணவர் திட்டம் கொண்டு வந்தாங்க, அது கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வறுமையை ஒழிக்கிறதுக்காக. ஓகேவா? சோ வறுமை சுத்தமா இல்லாம ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அதை முன்னிட்டு தான் நமக்கு ஒவ்வொரு ஸ்கீமுமே அதுக்கு கீழே அதே பெயர்லையும் அந்த ஸ்கீமுக்கு சப் ஸ்கீமாவும் கொண்டு வரப்பட்டு இருக்குது ஒவ்வொரு ஸ்கீமும். அதுல ஒண்ணுதான் இந்த அன்பு கரங்கள். சோ இது வந்து என்னன்னா இடைநிற்றலின்றி கல்வியை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் 2000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அதன் மூலமா அவங்க அந்த 18 வயசு முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். சோ அப்ப அவங்க எஜுகேஷனை எந்த ஒரு தடையும் இல்லாம அவங்க ஃபாலோ பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிறது. சோ 18 வயது வரையிலான பள்ளி படிப்பு முடியும் வரை இடைநிற்றலின்றி கல்வியை தொடர மாதம் 2000 உதவித்தொகை வழங்குவதுடன் பள்ளி படிப்பு முடித்த பின்னர் கல்லூரி கல்வியும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ப்ராப்பரா எல்லா கைடன்ஸுமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவாங்க. அண்ட் இந்த திட்டத்தை நமக்கு செப்டம்பர் 15, 2025 ஸோ மேக்சிமம் எல்லாமே நமக்கு அண்ணா அவர்கள் பிறந்த நாள் அன்னைக்குதான் தொடங்கி வச்சிருந்திருப்பாங்க. அண்ட் பெற்றோர் இருவரையும் இழந்து 12ஆம் வகுப்பு முடித்து பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு அரசின் முயற்சியால் சேர்க்கப்பட்டுள்ள மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகள் அப்படிங்கிறதும் கொடுத்திருக்கிறாங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். சோ இதெல்லாம் கேட்கலாம். ஓகேவா? சோ யாரோட கோர்ஸ், யார் சொன்னது? அண்ணா. ஓகேவா? அண்ணா அவர்களோட கோட் தான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படிங்கிறது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர் ஆகியோர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை. ஓகே. சோ பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள். சோ அண்ணா வந்து எப்போ பிறந்தாங்க, எந்த வருஷம் பிறந்தாங்க, எந்த வருஷம் இறந்தாங்க? 1909 செப்டம்பர் 15. செப்டம்பர் 15, 1909ல பிறந்திருப்பாங்க. எப்ப இறந்தாங்க? 1969 பிப்ரவரி 3. எஸ், 1969 பிப்ரவரி 3ல வந்து இறந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கேன்சர் இருந்திருக்கும். ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. பட் அது வந்து இதாகாம இறந்திருப்பாங்க. பட் அவங்க அந்த இறக்குறதுக்கு முன்னாடி அந்த 2 இயர்ஸ் சிஎம்ஆ இருந்தப்ப அவர் வந்து பல வருஷத்துக்கு என்னெல்லாம் அவர் மாறாம ஒரு விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கணுமோ என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து அப்பவே ஒரு முன்னோடியா இருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. ஸோ செப்டம்பர் 15, 2025 பேரறிஞர் அண்ணா அவர்களோட 117வது பிறந்த நாள். ஸோ அதை முன்னிட்டு அண்ணா சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா அவர்கள் திருவுரை சிலைக்கு மாலை போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்த் மேகசினை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய இவர் வந்து ஜெர்மனி எல்லாம் போயிட்டு வந்திருப்பாரு. ஸோ அதை பத்தி தான் நிறைய கொடுத்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ரைசிங் யூரோப் முதலீட்டு இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜெர்மனியில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டுல 3819 கோடி மதிப்பிலான 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்குது. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆனது. என்ன முதலீட்டு இயக்கம் அப்படின்னா டிஎன் ரைசிங் யூரோப். சோ இதோட ரிலேட் ஆகி வர கண்ட்ரி எதுன்னு கேட்பாங்க, ஜெர்மனி. ஓகேவா? ஜெர்மனில இருந்து தான் இவங்க எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. 3819 கோடி மதிப்பிலான 23 எம்ஓஎஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்குது. ஸோ இதுல மேக்ஸிமம் பெருசா வேற கண்டென்ட் இருக்காது. அண்ட் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதாரம். ஸோ இது நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். அண்ட் இந்தியா வந்து வேர்ல்டு லெவல்ல எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கிறாங்க எக்கனாமில? 5th பிளேஸ் தான். ஓகேங்களா? 5th பிளேஸ் தான். ஸோ நாமினல் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் தான் 4th பிளேஸ். ரியல் ஜிடிபியில இன்னும் 5th பிளேஸ்ல தான் இருக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம 3rd பிளேஸுக்கு வரணும் அப்படிங்கிறது நமக்கான கனவா இருக்குது.
ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அர்பனைசேஷன் ஆயிருக்கும், நகர்மயமாதல் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா 48% வந்து இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நகர்மயமாதல் 48%. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீஹன் பால்க்கு. ஸோ இவரை நமக்கு நல்லா தெரியும். இவர் வந்து ஒரு ஜெர்மானியர் தான். 18ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கற்று இந்தியாவிலேயே முதலாக பைபிளை தமிழில் மொழிபெயர்த்து அச்சிட்டிருக்கிறார். ஸோ அதான் ஸ்டீஹன் பால்க் அவர்கள் இல்லையா. ஸோ எங்க வந்திருப்பாங்க? தரங்கம்பாடியாப்பா. எஸ், தரங்கம்பாடிக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா, அங்கதான் அச்சுக்கூடங்கள் எல்லாம் நிறுவி இருப்பாரு. ஸோ தமிழ்ல வெளிவந்த அந்த அச்சில் ஏறி தமிழில் வெளிவந்த முதல் நூல் எது? தம்பிரான் வணக்கம். எஸ், தம்பிரான் வணக்கம். எந்த வருஷம்? 1578. எஸ், 1578. ஓகேவா, 1578. எப்படி எல்லாருக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதா இந்த டேட்டா? 10th புக்ல தான் இருக்குது. ஓகேவா, ஃபைன். சோ ஐரோப்பாவின் முதுகெலும்பாக இருக்கின்ற ஜெர்மனி. அப்ப ஐரோப்பாவோட முதுகெலும்பா எது இருக்கு அப்படின்னா ஜெர்மனி தான் இருக்குது. சோ அந்த ஜெர்மனிக்கு தான் சிஎம் வந்து போயிருப்பாங்க. ஸோ இங்க வந்து நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தந்தை பெரியார் அவர்களோட பிறந்த தினம். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, செப்டம்பர் 17. எந்த வருஷம் பிறந்தாரு? 1879ல பிறந்திருப்பாரு இவரு. ஸோ 1869ல யார் பிறந்தாங்க? காந்திஜி 1869. ஸோ எங்க பிறந்தாரு காந்திஜி? போர்பந்தர். அம்பேத்கர் இல்லையா போர்பந்தர்? சரி, காந்தி தான் போர்பந்தர்ல பிறந்தாரு. ஓகேவா, அம்பேத்கர் எங்க பிறந்தாரு? மகாராஷ்டிரா. எஸ், இப்போ வந்து மகாராஷ்டிரா. ஸோ அந்த டைம் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அந்த மகாவோ அப்படிங்கிற பிளேஸ்ல தான் பிறந்திருப்பாங்க. ஓகேவா, அப்ப தந்தை பெரியார் அவர்களோட 147வது பிறந்த நாளை முன்னிட்டு அவங்களுக்கு வந்து இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செப்டம்பர் 17. ஸோ எப்ப இறந்தாங்க? டிசம்பர் 1973. டிசம்பர் 24, 1973ல வந்து இறந்திருப்பாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ 1889ல யாராவது பிறந்தாங்களா? 69 காந்தி. எஸ், ஜவஹர்லால் நேரு 89. ஸோ 1899ல அம்புஜத்தம்மாள். எஸ், அம்புஜத்தம்மாள் 1899. 1909 அண்ணா. அண்ணா. ஓகேவா, ஸோ இது அப்படியே ஒரு ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1859ல யார் பிறந்தாங்க? 1859 ஜூலை 7. ரெட்டைமலை சீனிவாசன். எஸ், ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். ஓகேவா, அப்படியே ஒரு 10 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு ஆள் இருக்காங்களா. அப்ப 1859ல ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், 69ல காந்தி, 79ல பெரியார், 89ல யாரு பார்த்தோம்? நேரு. ஜவஹர்லால் நேரு. 99ல அம்புஜத்தம்மாள், 1909ல வந்து அண்ணா. ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை 2030ஆம் ஆண்டிற்குள் $1 trillion அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்திட வேண்டும் என்ற இலக்கினை அடைந்திடவும் அதிக முதலீடுகளை ஈர்த்திடவும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு முயற்சிகள் மேற்கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக ஜெர்மனி, இங்கிலாந்து. சோ ஜெர்மனிக்கு போனாருன்னு பார்த்தோம், இங்கிலாந்துக்கும் அதே டைம்ல போயிட்டு வந்திருப்பாங்க. ஓகே, சோ நிறைய முதலீடுகள் அப்படிங்கிறது ஈர்க்கப்பட்டிருக்கும். அடுத்தது சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ப. சுப்பராயன் அவர்கள் பிறந்த நாள். ஓகேவா, சோ இதுதான் செப்டம்பர் 11, 2025 அன்று சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் அவரோட சிலை இருக்கு, அதுக்கு மரியாதை செலுத்தி இருப்பாங்க. நேத்து சார் கேட்டாங்க இல்லையா செப்டம்பர் 11 யாரோட பிறந்த தினம் அப்படின்னு. சோ நேத்து அவரு கேட்ட கொஸ்டின் எல்லாமே இந்த அக்டோபர் மந்த் மேகசின்ல தான் இருக்கு. ஓகேவா, சோ அப்ப செப்டம்பர் 11 வந்து சுப்பராயனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அக்டோபர் 2 நமக்கு நல்லா தெரியும், காந்தியடிகளோட பிறந்த தினம். இந்தியாவின் ஆன்மா அப்படின்னா இவர் தான் இல்லையா. சோ இந்தியா எங்க வாழுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு, கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அடுத்த பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 16, 2025 அன்று தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் சார்பில்
பொருளாதார தடையினால் உயர்கல்வியை தொடர இயலாத இஸ்லாமிய மாணவ மாணவியர் இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பை தொடர கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 1. ஸோ இது வந்து சிவாஜி இருக்கார் இல்லையா, ஸோ இவரோட பிறந்த தினம், சிவாஜி கணேசன். ஸோ இவரோட இயற்பெயர் என்ன? தமிழ் புக்ல இருக்குமே. சின்னையா மறந்துச்சா? சின்னையா கணேசமூர்த்தி. ஓகேவா, சின்னையா கணேசமூர்த்தி. சோ இவருக்கு சிவாஜி அப்படின்னு பேர் வைக்கிறது யாரு? பெரியார். பெரியாரா? கன்ஃபார்மா? ஆமாக்கா, அவர்தான் அந்த நாடகத்தை பார்த்துட்டு பேர் வச்சிருந்திருப்பாரு, ஏன்னா அந்த அளவுக்கு நடிப்பார் அப்படிங்கிறதும். அண்ட் இன்னொருத்தரும் சொல்லியிருப்பாரு இல்லையா, சோ என்னை விட நானே நடிச்சா கூட, உண்மையா இருந்தா கூட இந்த அளவுக்கு நடிக்க மாட்டேன், அந்த அளவுக்கு தத்ரூபமா என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு பேர் வந்து மறந்து போச்சு. ஓகே, ஸோ ஏதோ மர்லின் என்னவோ வரும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவரே அங்க ஜெர்மனில எல்லாம் போய் எங்கெங்க போனாரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கால் மார்க்ஸ் இருக்காரு இல்லையா, ஸோ அவரோட சிலையை பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த லைப்ரரி, அப்புறம் லண்டன்ல பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் லண்டன் பொறியியல் பள்ளியில் படிக்கும் பொழுது தங்கி இருந்த டாக்டர் அம்பேத்கர் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் உரையாடும் வரலாற்று சிறப்பு மிக்க புகைப்படத்தை இங்க வச்சிருந்திருக்காங்க. ஸோ அவர் அங்க படிச்சிருப்பாரு இல்லையா இந்த யூனிவர்சிட்டியில எல்லாம். ஸோ அங்கதான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அங்க வந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களோட திருவுருவ படத்தையும் திறந்து வச்சிருப்பாரு. ஸோ மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு வார காலமாக ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தை மேற்கொண்டு வந்தப்ப இவர் 15,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடு மூலமாக 17,613 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறத போட்டுட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 30 ஸோ யாரோட பிறந்த தினம் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட பிறந்த தினம். ஸோ இவர் எப்போ பிறந்தாரு, எப்ப இறந்தாரு? ரெண்டுமே ஒரே டேட் தான். இயர் இறந்தது 1963. பிறந்தது 1908. ஓகேவா, அண்ணா பிறக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ணா பிறக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இவர் பிறந்திருக்காரு. 1908 பிறந்து 1963 இறந்திருப்பாரு. சோ பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை தேவர் திருமகன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறாரு. அடுத்த 2007 இவரோட அந்த பிறந்த தினம் இதெல்லாம் வந்து மாபெரும் அரசு விழாவாக நடத்தி பெருமை சேர்த்திருக்காங்க. ஸோ 100 இயர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும்ல, அதனால பசும்பொன் கிராமத்துக்கு 25 லட்சம் செலவில் பல்வேறு பணிகளை செய்து கொடுத்திருக்காங்க. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் மதுரை ஆண்டாள்புரம் பாலத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் பாலம் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார். ஸோ இதுவும் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அதுதான், ஆண்டாள்புரம் பாலத்துக்கு இவரோட பேரை வந்து வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 150 கோடி செலவில் 2 நிரந்தர மண்டபங்கள் அப்படிங்கிறது அமைச்சு கொடுத்திருக்காங்க. இவரோட நினைவிடத்துல பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துறதுக்காக அமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த டேட்டாஸ் வந்து பாத்துக்கணும். அடுத்தது ஒசூர்ல தமிழ்நாட்டு முதலீட்டாளர் மாநாடு 2025 அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதுலயும் நிறைய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும். சோ இது பாருங்க, ஒசூர் எல்காட் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இயங்கி வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி நிலையத்தை விரிவாக்கம் செஞ்சிருக்காங்கன்னு கொடுத்து செய்ய உள்ளோம் அப்படின்னு. சோ அப்போ இந்த நம்ம வான்வெளி பாதுகாப்பு உற்பத்தி நிலையம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒசூர்ல இருக்குது. சோ எல்காட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்? 77. டேட்டு மார்ச் 21. எஸ், மார்ச் 21. ஓகேவா, மார்ச் 29. சிப்காட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1971. எஸ், 1971 சிப்காட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ கூட சிப்காட் அப்படிங்கிற பேர்லயே ஒரு ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஜிடிபி பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும் இப்போ? 11.19. எஸ், 11.19% வந்து இருக்கிறோம்.
ஒசூர்ல வந்து பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கிறதுக்கான பணிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இ ஸ்கூட்டர் உற்பத்தியின் தலைநகராக எதுதான் இருக்கு அப்படின்னா ஒசூர் தான் இருக்குதாமா. ஓகேவா? அப்ப இ ஸ்கூட்டர் உற்பத்தியின் தலைநகரம் எதுன்னு கேட்டா ஒசூர். ஸோ எம்எஸ்எம்இ துறை சார்பில் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம், ஸோ இவங்க வந்து அக்டோபர் 9, 10 தேதிகள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர்ல உலக புத்தொழில் மாநாடு அப்படிங்கறத நடத்தியிருக்காங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ அக்டோபர் 9, 10 கோயம்புத்தூர்ல உலக புத்தொழில் மாநாடு நடந்திருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு சார்பில்னா எம்எஸ்எம்இ துறை சார்பில் நடத்தியிருக்காங்க. ஸோ அடுத்தது எஸ் ராமசாமி படையாட்சியார், இவரை பத்தி ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ இவர் தான் வந்து செப்டம்பர் 16, 2025. ஸோ நேற்று கேட்டாங்கல்ல கிளாஸ்ல, செப்டம்பர் 16ஆம் தேதி யாரு பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி எஸ் ராமசாமி படையாட்சியார் அவர்கள் பிறந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வேணா சொல்லுங்க கிளாஸ்ல. விடுதலை போராட்ட வீரரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் ராமசாமி படையாட்சியார் அவர்களோட 108வது பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டியில் அமைந்துள்ள ராமசாமி படையாட்சியார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு, ஸோ இவரு பார்த்தோம், அந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல குரல் கொடுத்தவர். ஸோ அதை அதுக்கப்புறம் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சிம்பொனி சிகரம் தொட்ட தமிழன் இசைஞானி இளையராஜா இல்லையா? ஸோ இவர் வந்து இவருக்கு வந்து ஒரு விழா அப்படிங்கறது எடுத்திருப்பாங்க. 1975ஆம் ஆண்டு துவங்கி இசைஞானி இளையராஜா அவர்களின் இசை பயணம் இந்த ஆண்டுடன் 50 ஆண்டுகள் நிறைவு செய்து. ஸோ அதுக்காக இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கறது கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனி ஆண்டுதோறும் இசைஞானி இளையராஜா அவரோட பெயர்லையும் விருது கொடுக்க போறாங்களாமா. ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. 1988ல இசைஞானி என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்தது யாருதான் அப்படின்னா கலைஞர் தான் கொடுத்திருக்காரு. ஓகேவா? கலைஞரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும். ஆக்சுவலா இவருக்கும் ஜூன் 3ஆம் தேதி தான் பர்த்டேவாமா. ஸோ கலைஞரோட பர்த்டேவை வந்து இவரோட பர்த்டேனால அந்த செலிப்ரேஷன்ல எந்த குறையும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கலைஞருக்காகவே இவர் பர்த்டேவை வந்து ஜூன் 2ஆம் தேதி மாத்தி வச்சிருக்காங்களாமா. ஓகே, அவரே மாத்தி வச்சுக்கிட்டாராம். ஓகேவா? ஸோ என்னென்ன சொல்றான் பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் இருக்குது. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னை கிண்டியில் சுதந்திர போராட்ட வீராங்கனை வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் அவர்களுக்கு திருவுருவ சிலை. சோ இதுல வந்து வேலு நாச்சியாரை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் வந்து இருக்கும், இது பாருங்க. இந்த சென்னை கிண்டி காந்தி மண்டபத்துல இவங்களுக்கு வந்து இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ மன்னர் செல்லமுத்தி விஜய ரகுநாத சேதுபதி முத்தாத்தாள் நாச்சியார் தம்பதியரோட மகளா 1730ஆம் ஆண்டு பிறந்த வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் அவர்கள் சிறு வயதிலேயே வாழ்வீச்சு, அம்பு விடுதல், ஈட்டி எறிதல், குதிரை ஏற்றம், ஸோ இந்த போர்க்கலைகள் எல்லாம் கற்று தேர்ந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் என்னெல்லாம்? உருது, இங்கிலீஷ், பிரெஞ்சு. பிரெஞ்சு, இங்கிலீஷ், உருது இல்லையா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த செல்லமுத்து சேதுபதி இவருக்கு பசங்க இல்லாதனால இவங்களை வந்து ஒரு பையன் மாதிரியே எல்லா கலையும் கத்து கொடுத்து வளர்த்திருப்பாங்க. அண்ட் இவங்க மேரேஜ் பண்ணதான் யாரு அப்படின்னா சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதர். சோ அது மேரேஜ் பண்ண இயர் வந்து இதுல கொடுத்துருக்காங்க 1746. சோ இந்த எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் எல்லாம் வேலு நாச்சியார் பத்தி நீங்க படிப்பீங்களா, அந்த புக்லயே வந்து பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. இப்ப தனியா நோட் பண்ணிட்டு அது அந்த புக் எடுத்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அது பக்கத்துல எழுதி வச்சிட்டீங்கன்னா மறக்காது. சோ 1746ல மேரேஜ் நடந்திருக்கு. 1772ல நமக்கு தெரியும் சிவகங்கையின் மீது யார் யாரு போர் எடுத்து போவா? ஆர்காட் நவாப் பான்ஜோ. எஸ், ஆர்காட்டு நவாப்பும் பான்ஜோ 2 பேரும் சேர்ந்து படையெடுத்து போவாங்க. சோ அந்த காளையார் கோவில் படையெடுப்புலதான் யார் இவர் வந்து இறந்துருவாரு. ஓகேவா? சோ இறந்து இவங்க சிவகங்கையை கேப்சர் பண்ணிடுறாங்க. இவங்க போயிட்டு வேலு நாச்சியார் போயிட்டு என்ன பண்றாங்க, கோபால நாயக்கர், திண்டுக்கல் கோபால நாயக்கர் அவரோட பாதுகாப்புல 8 வருஷம் இருப்பாங்க. சோ இவங்களுக்கு மைசூர் மன்னர் ஹைதர் அலி, திப்பு சுல்தான், அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணி இந்த சிவகங்கை சீமையை 1880ல மீட்டெடுத்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா 16 ஆண்டுகள் சிவகங்கை சீமையை சிறப்பாக ஆட்சி செய்தார். அப்ப 1896ல வந்து இறந்திருப்பாங்க. இவங்களோட பொண்ணோட பெயர் என்ன?
வெள்ளச்சி நாச்சியார். வெள்ளச்சி நாச்சியார். சோ ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் இந்திய விடுதலை பெண் போராளி யாருன்னா வீரமங்கை வேலு நாச்சியார் தான். சோ இவங்க வந்து இறந்த டேட் பாத்துக்கோங்க, டிசம்பர் 25, 1796. சோ இந்த டேட்டுமே மேக்சிமம் எங்கேயும் பார்த்திருக்க மாட்டோம். சோ டிசம்பர் 25, 1796. சோ இவங்க மேரேஜ் பண்ண டேட்டும் இந்த டேட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. சோ டிசம்பர் 25 வேற யாரு இறந்தாங்க? ராஜாஜி. ராஜாஜி இறந்திருக்காரு. சோ எந்த வருஷம்? 1972ல இறந்திருப்பாரு. சோ அடுத்தது வேலூர்ல இருக்கக்கூடிய காவல் பயிற்சி பள்ளிக்கு இவங்களோட பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? வேலூரில் உள்ள காவல் பயிற்சி பள்ளிக்கு வீரமங்கை வேலு நாச்சி அவர்களின் பெயர் சூட்டப்படும் அப்படிங்கறத செப்டம்பர் 19 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சோ 2023 ஆண்டு டெல்லி குடியரசு நாள் விழா அணிவகுப்பு ஊர்தியில் வேலு நாச்சியார் அவர்களின் திருவுருவ சிலை என தொடர்ந்து அவரது புகழ் பாடி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது நான் முதல்வன் ஸ்கவுட். ஓகேவா? சோ இந்த ஸ்கவுட் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்போம். சோ நமக்கு 13 செப்டம்பர் அன்று சென்னை நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், பக்ரைன் நாட்டின் அக்லியா பல்கலைக்கழகத்தோட நான் முதல்வன் ஸ்கவுட் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டு மாணவர்கள் உலகளாவிய பயிற்சி பெறுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஓகேவா? சோ ஸ்கவுட் அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? Scholarship for outstanding undergraduates. Yes, இல்லையா? ஸ்காலர்ஷிப் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட்ஸ். ஸோ அதுதான் ஸ்கவுட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்கீம் பத்தி சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் சொல்லியிருப்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்காது. ஸோ நான் முதல்வன் ஸ்கவுட் திட்டம் மூலம் ஆண்டுக்கு 100 மாணவர்களை செலக்ட் பண்றாங்க. ஓகேவா? இதுவும் பார்த்துக்கணும். வருஷத்துக்கு 100 மாணவர்களை செலக்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு சென்று இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வேலை வாய்ப்பு நம்முடைய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஓகே, சோ அயலக தமிழர் நலனுக்குன்னு ஒரு அமைச்சகமே ஓபன் பண்ணியிருக்காங்க. வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு திட்டம் எப்ப தொடங்குனாங்க? May 24, 2023 சிங்கப்பூர். எஸ், May 24, 2023 சிங்கப்பூர்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ மகாகவி பாரதியார் அவர்கள் நினைவு நாள். சோ பாரதியார் எப்ப பிறந்தாங்க, எப்ப இறந்தாங்க? செப்டம்பர் 11, 1921 இறந்திருப்பாரு. 1882 டிசம்பர் 11 பிறந்திருப்பாரு. எஸ், டிசம்பர் 11, 1882ல பிறந்திருப்பாரு. 1921 செப்டம்பர் 11ல இறந்திருப்பாரு. ஓகேவா? சோ நேத்தே பார்த்தோம். சோ வேளாண் தொழில் முனைவோர்கள் மற்றும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்த சிறப்பு திட்டம் அப்படிங்கிறது. சோ இது என்ன அப்படின்னா அவங்களுக்கு மானியங்கள் எல்லாம் கொடுப்போம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பிறந்த தினம். சோ எப்ப பிறந்தாரு? செப்டம்பர் 5, 1872ல பிறந்திருப்பாரு. அடுத்தது பாருங்க, இலவச நிலம் வழங்கும் திட்டம். ஏழை எளிய விவசாய குடும்பங்களுக்கு இலவசமாக நிலம் வழங்கும் திட்டம் திருவாரூர்ல வச்சு முத்தமிழ் கலைஞர் அவர்களால 17/9/2006 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 15 ஜூலை ஓகேவா அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கடலூர் சிதம்பரத்துல ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. சோ இதுல இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த சிறப்பு முகாம்களில் நகர்ப்புற பகுதியில் 13 அரசு துறையில 43 சேவை. ஓகேவா? 13, 43 3 வரும். ஊரக பகுதியில பாத்தீங்கன்னா 15ல 46 5 6. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 13ல 43, 15 அரசு துறையில 46 சேவைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு கீழே. அடுத்த நலன் காக்கும் ஸ்டாலின் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? ஆகஸ்ட் 2020. எஸ், ஆகஸ்ட் 2025 இல்லையா? 2 ஆகஸ்ட் 2025ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்களுக்கு இசிஜி கட்டாயமா எடுப்பாங்களாமா. 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் பரிசோதனை, மார்பக புற்றுநோய் பரிசோதனை இதெல்லாம் பண்ணுவாங்களாமா. மகப்பேறு மருத்துவத்துக்கு சிறப்பு வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை 1962ஆம் ஆண்டு திருப்பூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இந்த இயர் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். சோ அகைன் உங்களுடன் ஸ்டாலின் தான் கொடுத்திருக்காங்க.
ஓகே, இது நமக்கு முக்கியமானது. பாரம்பரிய தளமாக அறிவித்த பகுதிகள். ஓகேவா? ஈரோடு மாவட்டம் எலத்தூர் ஏரி மாநிலத்தின் 3வது உயிரியல் பாரம்பரிய தளமாக அறிவிப்பு. சோ தமிழ்நாடு அரசு உயிரியல் பன்மை சட்டம் 2002, சோ பயோடைவர்சிட்டி ஆக்ட் இருக்கு இல்லையா 2002, அதன்படி அதோட செக்ஷன் 37 சப்கிளாஸ் 1ல அரிட்டாப்பட்டிய நவம்பர் 2022ல பல்லுயிர் பாரம்பரிய தளம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2025ல காசம்பட்டி. சோ காசம்பட்டி எங்க இருக்கு? திண்டுக்கல். எஸ், திண்டுக்கல் காசம்பட்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்க எலத்தூர் ஏரி. சோ எலத்தூர் ஏரிக்கு அப்புறமும் ஒன்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது நாகமலை. எஸ், நாகமலை. சோ அதுவுமே வந்து நமக்கு ஈரோட்ல தான் இருக்குது. அண்ட் இதுல டேட்டோட கொடுத்திருப்பாங்க பாருங்க. அரிட்டாப்பட்டி பாத்தீங்க அப்படின்னா 21/11/2022. ஓகேவா? நவம்பர் 21, 2022. காசம்பட்டி பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 12, 2025ல இதை வந்து அந்த பல்லுயிர் பாரம்பரிய தளமா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எலத்தூர் ஏரி ஒரு பரிணாம சூழலியல் முக்கிய தளமாகவும் புலம்பெயரும் இடம்பெயராத பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள், பல்வகை ஈரநில அமைப்புகளுக்கு முக்கிய வாழ்விடமாகவும் விளங்குது. சோ இதன் ஆழமான நீர்ப்பரப்பு, அடர்த்தியான கரை, சளிக்காடுகள், கற்களாலான பகுதியில் காணப்படும் இயற்கை காட்சிகள், செழுமையான உயிர், பல்வேறு தன்மையை தாங்கிக் கொண்டுள்ளது. புலம்பெயர்ந்து வரும் பருவங்களில் சுமார் 5000 பறவைகள் ஏலத்தூர் ஏரியில் கூடுகின்றன. இந்த ஏரி ஆபத்தான நிலையில் உள்ள ஸ்டெப் ஈகிள், அப்புறம் 2 அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள், அதாவது நதிகாக், பெரிய புள்ளி ஈகிள். ஓகேவா? மேலும் 5 உயிரினங்களான ஆசிய கம்பள கழுத்து நாரை, சிவப்பு கழுத்து பறவை, ஓவிய நாரை, கிழக்கு நீர்த்தாரை, அதுக்கப்புறம் கருந்தலை வெண்ணாரை இவற்றை பாதுகாக்கும் இடமாகவும் உள்ளது. சோ இதை வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. நமக்கு வந்து இந்த சிவப்பு கழுத்துள்ள பச்சை பறவை நூல் யார் எழுதுனாங்க? அம்பை. சோ அவங்களுக்கு என்ன அவார்டு கொடுத்தாங்க? எந்த வருஷம்? 2021. எஸ், 2021ல சாகித்ய அகாடமி அவார்டு அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த பறவைகளோட பெயர் அது வந்து கொடுத்திருப்பாங்க, அது பாத்துக்கோங்க. எலத்தூர் ஏரியில வந்து 38 தாவர வகைகள், அப்புறம் 35 பட்டாம்பூச்சி வகை, 12 தட்டான் பூச்சி, 12 இலை சிட்டி, 12 ஊர்வன, 7 பாலூட்டி, நீர் நில வாழ்வன, முதுகெலும்பில்லா பிராணிகள் இதெல்லாம் இருக்குது. அண்ட் எலத்தூர் ஏரி ஒரு உயிரியல் பரம்பரை மையமா செயல்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எலத்தூர் ஏரியை ஒரு உயிரியல் பாரம்பரிய தளமாக அறிவிப்பதன் மூலம் தமிழ்நாடு பாதுகாப்பு நிலைத்த பாரம்பரிய மேலாண்மையில் தனது தலைமை பங்கை வலுப்படுத்துகிறது. சோ இந்த அங்கீகாரம் ஏலத்தூர் ஏரியின் உயிர், பல்வேறு தன்மை, பரிணாம பங்கு, பண்பாட்டு முக்கியத்துவங்களை பாதுகாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ சென்னை முன்னாள் மேயர் சிவராஜ் அவர்கள் இவரோட 334வது பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் அக்டோபர் மந்த் உள்ள தமிழரசு மேகசின். ஓகேவா?